சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தின் கதை. பொதுவாக இராவணன் சிவபெருமானின் சிறந்த பக்தன் என்று நம்பப்படுகிறது. அது முற்றிலும் அவ்வாறல்ல. இராமாயணத்தின் உத்தர காண்டத்தின்படி தனது மாற்றாந்தாய் சகோதரனான குபேரனை போரில் வென்று அவனிடமிருந்து புஷ்பக விமானத்தை பறித்த பிறகு அவன் இமயமலை தொடரில் உள்ள சரவணமலைக்குச் செல்கிறான். அந்த மலைக்குச் சென்றவுடன் புஷ்பக விமானம் வானத்தில் நிற்கிறது. அது ஏன் நின்றது என்று இராவணன் வியக்கிறான். அப்போது நந்தி அங்கு வந்து சங்கரன் அங்கு இருப்பதால் இவ்விடத்தை விட்டு விலகிச் செல்லுமாறு இராவணனிடம் கூறுகிறார். தேவர்கள், காந்தர்வர்கள், அரக்கர்கள், யக்ஷர்கள் மற்றும் நாகர்கள் எவரும் இந்த மலைக்குள் நுழைய முடியாது என்றும் கூறுகிறார். சினம் கொண்ட இராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி நந்தியை பார்த்து சங்கரன் யார் என்று கேட்டுச் சிரிக்கிறான். பின்னர் அவன் சரவண மலையையே வேரோடு பிடுங்க முற்படுகிறான். மலையின் அடியில் தனது இரு கைகளையும் நுழைத்து அதை தூக்க முயல்கிறான். இதனால் மலை சற்றே நகருகிறது. மலையில் இருந்த சிவபெருமான் அவனது முயற்சியைக் கண்டு புன்னகைத்து தனது கால் விரல் ஒன்றினால் மலையை கீழே அமுக்குகிறார். திடீரென்று இராவணன் மலையின் எடையின் கீழ் தனது கைகள் நசுக்கப்படுவதைக் கண்டு வேதனையிலும் துயரத்திலும் அலறுகிறான். தனது அமைச்சர்களின் அறிவுரைப்படி அவன் சிவபெருமானை பிரார்த்திக்கிறான். சிவபெருமான் தசக்ரீவன், அதாவது 10 கழுத்துகளை கொண்டவன் என்ற இயற்பெயரை கொண்ட அந்த அரக்க மன்னனை மன்னிக்கிறார். மலையின் அடியிலிருந்து தசக்ரீவன் தனது கைகளை எடுக்க அனுமதித்த பிறகு சிவபெருமான், உனது பராக்கிரமத்தையும் பெருமையையும் கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன். உனது கைகள் நசுக்கப்பட்டபோது நீ வேதனையில் அலறினாய். அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு 3 உலகங்களும் அச்சத்தில் நடுங்கின. எனவே இனிமேல் நீ இராவணன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறுகிறார். இவ்விதமாகவே இராவணன் தன் பெயரை பெற்றான். அப்பெயர் கொண்டே தன் மறைவுக்கு பின்னரும் என்றென்றும் அவன் அந்த இழிப்பெயருடனே அறியப்பட்டான்.